ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் கரூர் வைஸ்யா பேங்க், அதாவது கிவிபி பேங்க்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ், அதாவது 3 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து 4 டேஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 3 டேஸ்க்கான ஒரு எப்படியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான டென்யூர் வந்து 3 டேஸ் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 crore இருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற சர்டன் டேர்ம்ஸான லிமிட்டாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் 3 டேஸில் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இந்த ஆகஸ்ட் மந்தில் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா 6.75% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். அடுத்தது சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.15% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், ஸோ நீங்கள் அந்த 3 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்த்லி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். மந்த்லி, குவார்ட்டர்லி, அதாவது 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ் அண்ட் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், அதாவது மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் அந்த குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரீ மெச்சூர்ட் விட்ராலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லோன்ஸ் அகைன் எப்படி. ஸோ ப்ரீ மெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர் விட்ரால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். 5 lakhsக்குள்ளே அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க. அடுத்தது 5 lakhs அபோவ் அப்படின்னா 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸ்னால் அந்த 3 டேஸ் கழிச்சு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நெக்ஸ்ட் 10 years வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக இதில் நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நாமினி ஃபெசிலிட்டிஸ் வந்து மேண்டேட்டரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் டிடக்டிவ் சோர்ஸ். ஸோ இதில் வந்து ஓவராலாக ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலேயும், சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு 10% ஆஃப் டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க ஒரு ஃபினான்ஷியல் இயரில். அப்படி அந்த டிடிஎஸ் டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15Gயை உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணாலே போதும். ஈஸியாக இந்த இஷ்யூஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு தான் இதில் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது ஸோ எதுக்காக நம்ம கேவிபி பேங்க்கில் 3 டேஸ்க்கான எப்படியும் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அண்ட் செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸோ நார்மல் எப்படியை விட உங்களுக்கு ஹையஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. ஃப்ளெக்சிபிளான இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ உங்களுடைய எப்படியை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ எப்படி பொறுத்த வரைக்கும் 1 time மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டி ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர ஒரு பல்க் அமௌண்ட்டை நீங்கள் எப்படியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது ஸோ இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் அந்த 3 டேஸ் கழிச்சு 6,166 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. சீனியர் சிட்டிசனுக்கு 6,523 ரூபா கிடைக்கிது. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 18,498 ரூபா ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 19,569 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது. அதுவே 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 5 லட்ச ரூபாய்க்கு 30,830 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 32,615 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கிது. அடுத்தது ஒரு 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 43,162 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. யாருக்குன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 45,661 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடைக்குது. 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 49,328 ரூபாவும்,
சீனியர் சிட்டிசனுக்கு 52,184 ரூபாவும் கிடைக்குது. அதுவே 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 55,494 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 58,707 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ். எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குமோ ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டென்யூருக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேறு எதனா எப்பியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கேவிபி பேங்க்கில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.